வணக்கம். ஓம் அகத்திசாய நமக. விருச்சிக லக்னத்திற்கு புதன் நிற்கின்ற பலனை இதில் போட போகிறோம். இப்போ எந்த மாதிரி வீடியோனாக்கா இதுதான் போட்டுட்ருக்கோம். என்னது, ஒரு லக்னத்துக்கும் 9 கிரகங்கள் ஒன்றாக பார்க்குறோம். அது எங்கெங்கே நிற்கிது, 12 இடத்துல என்ன பலன்னு. அந்த வகையில் நம்ம இதுவரை 12 லக்னத்துக்கும் சூரியன் என்ற பலனை சொல்லியிருக்கோம். சந்திரன் என்ற பலனை 12 லக்னத்துக்கு சொல்லியாச்சு. செவ்வாய் என்ற பலனை சொல்லிட்டோம். இப்போது புதன் என்ற பலனை 12 லக்னத்துக்கு சொல்லிட்டு வரோம். அதில் 8வது லக்னமான விருச்சிக லக்னத்துக்கு இப்போ பலன் சொல்கிறோம். 8வது லக்னம் விருச்சிகம் அப்படின்றதுக்கு இப்போ பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் இதை ஒட்டுமொத்தமாக போடாமல் தனித்தனியாக வீடியோவை போடுறோம் அப்படின்னாக்கா, ஒட்டுமொத்தமாக போட்டால் சுமார் 200 மணி நேரம் வீடியோ ஆகும். அவ்வளோ பெருசு யாருக்கும் அவசியம் இல்லை, பார்க்கவும் மாட்டாங்க. அதனால் தனித்தனியாக போடுறோம். அதுக்குன்னு இப்போ இதோட பலன்லாம் உங்களுக்கு பிரயோஜனப்படுமானா கண்டிப்பாக பிரயோஜனப்படும். எந்த அளவுக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னா, இப்போ நம்ம ஜோதிடம் சொல்லும்போது என்னென்னா ஒரு 10 வகையான விதங்களில் கவனித்து பலனை கூறுவார்கள். அதாவது ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம், இணைவு, அப்புறம் சாரம், பார்வை, இந்த மாதிரி இன்னொரு காட்சி உச்சன்ற பலங்களெல்லாம் பார்த்து நம்ம சொல்கிறது உண்டு. ஆக இது மாதிரி பார்க்கறதுல 10 வகையில் டாப் 3ல் இருக்க அந்த 3 வகையை நம்ம இப்போ பலனாக சொல்கிறோம். அதனோட பலன் கண்டிப்பாக நடக்கும்னு அர்த்தம். எவ்வளோ நடக்கும் அப்படின்னா, மற்ற கிரகங்களோட அமைப்பு, மற்ற அம்சத்தோட அமைப்பெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 10 அம்சத்தில் பார்க்கணும். நம்ம ஒரு 3 ஆஸ்பெக்ட் தான் இப்போ பார்க்குறோம் அப்படின்னும் போது அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக உறுதியாக நடக்கும். அதோட அளவு தான் கூடவோ குறைவோ இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ விருச்சிக லக்னத்துக்கு புதன் நிற்கிற பலனை சொல்ல போகிறோம். இந்த முதல்ல தெரிஞ்சுக்கலாம், இந்த புதன் இந்த லக்னத்துக்கு நல்லவரா கெட்டவரா. இப்போ இந்த வீடியோ நல்ல விஷயங்கள் அதிகம் சொல்லுமா, கெட்ட விஷயங்கள் அதிகம் சொல்லுமானாக்கா, விருச்சிக லக்னத்துக்கு புதன் கெட்டவர். அஷ்டமாதிபதினு பேர். ஒரு ஜாதகத்துக்கு 6, 8, 12 கெட்ட இடங்கள். அந்த வகையில் 8ஆம் இடத்துக்கு அதிபதியான புதனோட பலனை சொல்வது கெடுதலை தான் அதிகம் சொல்ல போகிறோம். ஆனால் அந்த புதனுக்கு இதில் 2 கேரக்டர் கூட இருக்குது. ஒன்று அஷ்டமாதிபதிங்கிற கேரக்டரும், இன்னொன்று 11ஆம் அதிபதினா லாபம் ப்ளஸ் சுகபோகம்னு சொல்லக்கூடிய இடத்துக்குரிய கேரக்டர் ரெண்டுமே கலந்துருக்கு. அதனால் இப்போ நம்ம சொல்ல போகிற பலன் குழப்பமாகவே சொல்ல போகிறோம், கலந்தே சொல்ல போகிறோம்னு அர்த்தம். ரெண்டும் இருக்கும்னு அர்த்தம். நீங்கள் என்ன வெறும் நல்லதும் சொல்கிறது கெட்டதே சொல்கிறேன்னு குழம்ப வேண்டாம். பலனே அப்படி தான் இருக்கும். பாருங்கள், இப்போ அஷ்டமாதிபதியான புதன், 11ஆம் அதிபதியான புதன் லக்னத்தில் இருக்கார். எப்படி இருக்கும்? அஷ்டமத்துக்குரிய கிரகம் லக்னத்தில் இருந்தால், விருச்சிக லக்னத்துக்கு புதன் லக்னத்தில் இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கை போராட்டமாக இருக்கும். பெரிய அளவில் சிரமப்பட்டு தான் வாழ்க்கை வளர வேண்டியது இருக்கும்னு அர்த்தம். அப்படி வளர்ந்ததுக்கப்புறம் வாழ்க்கையின் பிற்பகுதி 11ஆம் அதிபதியான புதன் லக்னத்தில் இருக்க காரணத்தினால வாழ்க்கையின் பிற்பகுதி சுகபோகமாக அமையும். ஆக ஒரு பகுதி முற்பகுதிங்கிறது சிரமத்துக்குள்ளாகுன்றது தெளிவாக இருக்குது. 2ஆம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய, ஆனால் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, அடிப்படை தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிடும். லக்னாதிபதி லக்னத்தில் புதன் இருந்தால் அடிப்படை தேவைகள், உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து, வாகனம், தொலைபேசி சாதனம் போன்ற அடிப்படை தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிடும். ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா அது சுபகிரகம்னு பேர். அடுத்தது அந்த புதன் விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களோட தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை இவைகளுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும்னு அர்த்தம். எவ்வளோன்னா 50%. ஏன்னா இன்னொரு 50% நல்லா இருக்குது பாருங்கள். 11ஆம் இடத்துக்குரிய கிரகமாக இருக்கிறார். ஆக அவரே வில்லன், அவரே ஹீரோ, டபுள் ரோல் பண்ணுறார். அதனால் முதல் பார்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் வில்லன், செகண்ட் ஹாஃப் எல்லாம் ஹீரோன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கார். ஸோ வாழ்க்கையின் முற்பகுதி அப்படின்னு சொல்லும்போது கல்வியெல்லாம் முற்பகுதியில் வருங்கிறதுனால ஆரம்ப கல்வியெல்லாம் நிறைய தடைப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது எந்த மாதிரி? கல்வியில் தனம், குடும்பத்தில் பிரச்சனைகள், தான் பிறந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, தனக்கு அமைத்து கொள்ள போகும் குடும்பமாக இருந்தாலும் சரி, இரண்டிலுமே சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் கண் பார்வையில் வார்த்தையில் கொஞ்சம் சிக்கல் அல்லது மதிப்பின்மை இவைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, பொருளாதார சிக்கல், பொருளாதார முடக்கம் இவைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, இது மாதிரிலாம் இருக்குது. இது எவ்வளோ இருக்குன்னா 50% வச்சு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மீதி ஒரு 50% நல்ல நிலையில் தான், நல்ல கிரகமாக தான் இருக்கார். அடுத்தது 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும்
அப்படின்னா இளைய சகோதரம் சார்ந்த இடம் இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி, இவருக்கு இளைய சகோதரம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியாத சூழல், மற்ற கிரகங்களெல்லாம் பார்த்து தான் சொல்லணுங்கிற சூழ்நிலை. திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கூட 50% இருக்குது. மதில் மேல் பூனை இப்படியா அப்படியாங்கிறது இருக்கும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா மற்ற கிரகங்கள் எல்லாம் வச்சு, அதாவது பர்டிகுலராக இந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி இது நடக்கும். சனி பகவான் ஃபேவராக இருந்தாலும் உங்களோட திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம்லாம் பலமாக இருக்கும், நல்லா இருக்கும். ஒருவேளை சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலவீனம்னு காணப்பட்டாருனாக்கா இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற புதன் உங்களுக்கு திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் இதெல்லாம் கெடுப்பாருன்னு அர்த்தம். இளைய சகோதரம் பாதிக்கப்படும் அர்த்தம். அடுத்தது அதே புதன் 4ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும்? 4ஆம் இடங்கிறது மேல் படிப்பு, உயர் படிப்புன்னு சொல்லக்கூடிய பட்டப்படிப்பை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அது வீடு, மன, வாகன வசதி வாய்ப்பு, சுக சௌகரியங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அது அம்மாவையும் குறிக்கும். ஆக அந்த இடத்துல நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அங்கே அமைஞ்சிருக்கிறதுனால, அதுவும் அந்த வீடு சனியோட வீடாக இருக்கிறதுனால, சனி பகவான் நல்லா இருந்தாருன்னா, இந்த புதனுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் நல்லா இருந்தாருன்னா உங்களுக்கு அசையமசைய சொத்துக்கள், வீடு, மன, வாகன வசதி வாய்ப்புகள், சுக சௌகரியங்கள், உங்களோட அம்மாவோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும்னு அர்த்தம். சிறு சிறு தடைகளுக்கு அப்புறம் இவெல்லாம் நல்லபடியாக இருக்கும்னு அர்த்தம். அதே அது சனி பகவான் கெட்டு போய் இருந்தாருன்னா, கெட்டு போய் என்ன அர்த்தம்னாக்கா மேஷத்தில் இருந்து நீச்சமாகிறதோ, அல்லது புதன் வீட்டில் போய் உக்காந்துக்கிறதோ, 8ல் இருக்கிறதோ, அல்லது துலாம் 12ஆம் இடத்துல இருக்கிறதோ, இந்த மாதிரி 6, 8, 12ல் இருக்கிறதோ, அல்ல நீச்சமாகிறதோ, அல்ல பலமிழந்து காணப்படுவதோ, இந்த மாதிரியான சில அமைப்புகள் அதில் இருந்தால் உங்களோட அசையமசைய சொத்துக்கள், வீடு, மன, வாகன வசதி வாய்ப்புகள், சுக சௌகரியங்கள், பட்டப்படிப்புகள் இவைகள் எல்லாம் பாதிக்கப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டுன்னு அர்த்தம். 5ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? புதன் பகவான் 5ஆம் இடமான மீனத்தில் இருந்தால், அதாவது விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் இடம் மீனம், அந்த இடத்துல புதன் நீச்சம் அடைகிறார். அது அஷ்டமாதிபதியாக இருக்கிறது. 8ஆம் அதிபதி 5ல் இருப்பது புத்திர தோஷமாகும். 5ல் நீச்சமாவது புத்திர தோஷமாகும். அதனால் இவங்களுக்கு குழந்தை தோஷம் நிறைய கண்டிப்பாக இருக்கும். குழந்தை சம்மந்தப்பட்ட வருத்தம், கவலைகள்லாம் இருக்கும். ஒருவேளை நிவர்த்தி ஆகணும்னா இந்த குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும் நிவர்த்தி ஆகலாம், இல்லாட்டி குழந்தைக்கான பாதிப்புகள் நிறைய இருக்குன்ற அர்த்தமாக இருக்கிறது. அதே புதன் 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி, எதிரி போன்ற வகையிலெல்லாம், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம், விபத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாம், ஆபத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும்னு அர்த்தமாக இருக்கிறது. ஒருவேளை செவ்வாய் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமானாக்கா, ஆக மொத்தத்தில் இது மட்டும் மாறாது. எப்படி இருந்தாலும் எந்த கிரகம் எவ்வளோ சௌகரியமாக இருந்தாலும் இந்த அமைப்பு விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல புதன் இருந்தால் கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி, எதிரி, அவமானம், தண்டனை இவைகளெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதே புதன் பகவான் 8ஆம் இடத்துல இருந்தால் என்ன 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் புதன் இருந்தால் என்ன நடக்கும்? லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல புதன் இருப்பது சிறப்பான பலாபலன். 11ஆம் அதிபதி 7ல் இருக்கிறது சிறப்பான பலாபலன். அப்புறம்னா நல்லா சொல்லுவோன்னா முடியாது. அஷ்டமாதிபதி புதன் பகவான் 8ல் இருந்தால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படையும். முதல் திருமணம் கெட்டு போகலாம், அடுத்தது இன்னொரு திருமணம் நடக்கலாம், அல்லது முதல் திருமணமே 2ஆம் திருமணம் போல இருக்கலாம். இந்த மாதிரியான குறைபாடுகள்லாம் இருக்கும். திருமண வாழ்க்கையை சார்ந்த அக்கறையோ பரிகாரமோ அவசியம் தேவைப்படும். அடுத்து 8ஆம் இடத்த அதிபதி 8ல் இருந்தால் என்ன நடக்கும்? நல்லது தான், தீர்க்கமான ஆயுள் உண்டு. விருச்சிக லக்னத்துக்கு நல்ல ஆயுள் அப்படின்னாக்கா 90 வயசு வரைக்கும் இருக்கும். சனி பகவான் நல்லா இருந்தால் இவங்க 90 வயசு வரைக்கும் வாழறதுக்கு வாய்ப்பு உண்டு. சனி பகவான் சரியாக இல்லாமல் போனாலும் இவங்களுக்கு ஆயுளுக்கு கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு. ஆக மொத்தத்தில் தீர்க்க ஆயுள்னு சொல்லலாம். தீர்க்க ஆயுளுங்கிறது எதை குறிக்கணும்? 80 வயசை குறிக்கும். ஆக இது சிறப்பு தான். 9ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும்? 8க்குரிய கிரகமானது விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருந்தால், கடகத்தில் இருந்தால் அது அப்பாவுக்கு ஆகாது. அப்பா சார்ந்த பிரச்சனைகள் பாதிப்படையும். அப்பா இருக்க மாட்டார், இருந்தால் நல்லா இருக்க மாட்டார், அது மாதிரி சோடையாக இருக்கலாம், அல்லது அப்பாவோட சொத்து பத்துக்களை இழக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு பாதிப்புகளாக இருக்கும். ஆக முதல்ல பித்ரு சார்ந்த சொத்து பத்து சார்ந்த விஷயங்களில் குறைபாடுகள் இருக்கும்னு அர்த்தம். அதே புதன் பகவான் 10ஆம் இடத்துல இருந்தால் என்ன இருக்கும்? சிம்மத்தில் இருந்தால் என்ன அர்த்தம்? திடமில்லாத வருவாய், வருமானத்தில் தடைகள் ஏற்படும், வேலையில் தடைகள் ஏற்படும், மாறுதல்கள் ஏற்படும். ஆக மொத்தத்தில் வருமானத்துக்கு சிரமம், அல்லது ஒத்த கயிறு மேலே நடந்தால் எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குமோ வாழ்க்கை, அந்த மாதிரி இருக்கும் வருமானம் சார்ந்த இடம். விருச்சிக லக்னத்துக்கு 10ல் புதன் இருப்பது அவ்வளோ நல்லது இல்லை. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய துன்பங்கள் தலை காட்டக்கூடும். அந்த எல்லாருக்கும் வர சிறிய துன்பம் இல்லாமல் இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துன்பம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். கடைசியாக கொஞ்சம் நிவர்த்தி கிடைக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் ஆரம்பத்தில் அது
அதில் சி அப்படின்னு சிலருக்கு அவமானம்னா இவங்களுக்கு வந்து பெரிய அவமானமாக இருக்கலாம். பேப்பரில் வர மாதிரி கூட அவமானம் ஏற்படலாம், டிவியில் வர மாதிரி கூட அவமானம் ஏற்படலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆக விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு 10ல் புதன் வந்து அவங்க ஜோசியரை பார்த்து நீங்கள் பரிகாரங்களை செஞ்சுக்கிறது நல்லதாக இருக்கும். அதே புதன் 11ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும், 8ஆம் இடம் 11ல் இருந்தால் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாமே நல்லபடியாக தான் இருக்கும். ஒருவேளை தடைப்பட்டால் 2வது திருமணம் தடைப்படலாம், ஒருவேளை தடைப்பட்டால் மூத்த சகோதரத்துக்கு சில சரிவுகள் ஏற்படலாம். அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அடிப்படை தேவைகள்லாம் ஒன்றும் குறையாது, அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஆடம்பரமான சொகுசான ஒரு பெரிய வாழ்க்கை வரும்போது அதுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்கும். சாதாரண வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதே புதன் வந்து துலாம் என்ற வீட்டில் 12ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும், விருச்சிக லக்னத்துக்கு 12லே புதன் இருந்தால் தேவையற்ற வகையில் காலவரையம், தனவரையம், பொருள் வரையம், தண்டவரையம் இப்படியெல்லாம் ஏற்படும்னு அர்த்தம். நன்றி, வணக்கம். அடுத்த லக்னத்துக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.